இங்கேயே இதுவரை 30 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நண்பகல் வருவதற்குள்ளாகவே பெரும்பகுதியான வாக்குகள் பதிவாகிவிடும் என்ற நிலை இருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை பார்க்கும்போது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்றவர்கள் விரும்புகிறார்கள் என்பது தெரிகிறது. அவருடைய முகத்திலே இருக்கின்ற மலர்ச்சி அதை காட்டுகிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி 180 இடங்களுக்கு மேல் 200 இடங்கள் வரை வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். அதற்கான அறிகுறிகளை வாக்குச்சாவடிகளிலே பார்க்க முடிகிறது. சார், இந்த தேர்தலில் எப்பவும் இல்லாத வகையில தனிப்பட்ட விமர்சனங்கள் கடுமையாக அதை எப்படி சார் தனிப்பட்ட விமர்சனங்கள் ஆரோக்கியமானவை அல்ல என்றாலும் அத்தகைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அதுவும் குறிப்பாக மேனாள் முதலமைச்சரே அத்தகைய தனிப்பட்ட விமர்சனங்கள் விளங்கியது. அது வருத்தத்தக்கதாக இருந்தது. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கடைசி நேரத்திலே அவருடைய பிரச்சாரமும் கூட அப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் நாட்டிலே ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கட்சியை துவக்கியவர். அவர் போட்டியிடும் தொகுதிகளிலேயே வாக்குகளுக்கு பணம் அளிக்கப்பட்டது என்ற செய்தியை ஊடகங்கள் விரிவாக பார்க்கிறோம். அதுபோல அவருடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் பெருமளவில் 1500 முதல் 2000 வரை வாக்குக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கும்போது அவர் எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நிச்சயமாக அதற்கேற்ப வாக்குகளை அளிப்பார். 2வது முறை வரி வந்ததில்லை. 1972 தலைவர் கலைஞர் அவர்கள் 2வது முறை ஆட்சி அமைத்தார். மீண்டும் அந்த வரலாற்றை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கு ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சி என்பது வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்தது. எல்லா தளங்களிலுமே வளர்ச்சி என்பது இருந்தது. மக்கள் அதனுடைய பங்குகளை நேரடியாக அனுபவித்தார்கள். அவர்களுக்கான நலத்திட்டங்கள் என்பவை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு பயனளிப்பதாக இருந்தன. அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் நினைக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும். சார், அதிகப்படியான பொதுமக்கள் காட்டிருந்து வாக்களிக்கிறாங்க. அது அதே போல வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 90 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக 90 விழுக்காட்டை தாண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இது ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான். தலைவர் கூட தேசிய வேட்பாளர்களுக்கு எப்படி சார் பெற்று? அங்கு 8 வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். 8 பேருமே வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை இருக்கிறது. இதை கள நிலவரங்களின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன்.